வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவும் அமெரிக்காவும் உலக நலனுக்காக இணைந்து செயல்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ரயில்வே துறையில் 1,60,000 பணியாளர்களை தேர்வு செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பொருளாதாரம் மற்றும் ஏற்றுமதியில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சீனாவில் நிலக்கரி சுரங்க விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 90ஆக அதிகரித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் சூரஜ் வஷிஷ்ட் மற்றும் சாகர் சிங் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். இந்தியாவும் அமெரிக்காவும் உலக நலனுக்காக இணைந்து செயல்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் உலகளாவிய அமைதி, பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து பேசியதாக கூறியுள்ளார். பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இரு நாடுகளுக்கிடையே பாதுகாப்பு, தொழில்நுட்பம், வர்த்தகம், முதலீடு, எரிசக்தி, கல்வி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ பிரதமரிடம் எடுத்துரைத்ததாக தெரிவித்துள்ளது. மேற்காசியா உள்ளிட்ட சர்வதேச பிரச்சினைகளில் அமெரிக்காவின் நிலைப்பாடு குறித்து திரு மார்க்கோ ரூபியோ எடுத்துரைத்ததாக கூறப்பட்டுள்ளது. உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண இந்தியாவின் முயற்சிகளை பிரதமர் எடுத்துரைத்ததாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 4 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள திரு மார்க்கோ ரூபியோ வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறவுள்ள குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்கிறார். நாடு முழுவதும் 47 இடங்களில் வேலைவாய்ப்பு திருவிழா இன்று நடைபெற்றது. பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி மூலம் 51,000 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். புதுதில்லியில் நடைபெற்ற விழாவில் உரையாற்றிய மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வேலைவாய்ப்பு திருவிழா மூலம் வெளிப்படைத்தன்மையுடன் பணி நியமனங்கள் செய்யப்பட்டு வருவதாக கூறினார். அரசு பணியாளர் தேர்வாணையம் 15 மாதங்களுக்கு ஒருமுறை தேர்வு நடத்தி வருவதாக கூறிய அவர் பிராந்திய மொழிகளிலும் தேர்வுகள் நடத்தப்படுவதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட பணி நியமன ஆணை பெற்றவர்கள் பங்காற்றுவார்கள் என்ற நம்பிக்கை தெரிவித்தார். மத்திய அரசு பணியாளர் தேர்வை நேர்மையாக நடத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் கூறினார். சென்னை பெரம்பூர் ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலை வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். அப்போது பேசிய அவர் சென்னை ஐசிஎஃப்பில் தயாரிக்கப்படும் வந்தே பாரத் ரயில்கள் பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாக தெரிவித்தார். வந்தே பாரத் ரயில்களை நம்ம நாட்டில் மட்டும் இல்லாம உலகத்துக்கும் ஏற்றுமதி செய்யறோம். இந்தியா முழுவதும் இருக்கிற வந்தே பாரத் ரயில்களுக்கு நம்ம சென்னை ஐசிஎஃப்ல இருந்து அந்த கோச்சுகளை பண்ணி கொடுக்கும். நம்ம ஆபீசர்ஸ்க்கு வந்தோடனே கர்மயோகி திட்டத்தின் கீழே நம்மளுடைய அரசாங்கம், நம்மளுடைய பிரதமர் அவர்கள் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட கோர்சஸ் ஆன்லைன்லேயே நீங்க உங்களுக்கு உடனடியாக கொடுக்க போறாங்க. அந்த கோர்சஸ்ல ஒவ்வொரு துறையிலையும் நாம எப்படி சிறந்து விளங்க முடியும், ஒவ்வொரு துறையிலும் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும், அதுல பெர்ஃபார்ம் பண்ண முடியும் என்பதற்கான நமக்கு ட்ரைனிங்குங்களையும் கூட நம்மளுடைய கர்மயோகி, நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் கொடுக்க இருக்கிறாங்க. இது நமக்கான வேலை அல்ல, இந்த நாட்டை கட்டமைப்புகின்ற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அந்த பொறுப்புல நாம எந்தவித காம்ப்ரமைஸும் இல்லாம நம்மளுடைய இலக்கு 2047. இந்த 2047ல நாம் வளர்ச்சியடைந்த பாரதத்தை கொண்டு வரதுல இன்னைக்கு ஆபீசரா சேர்ந்து இருக்கின்ற யங் ஆபீசர்ஸ், நியூ மைண்ட், நியூ பாரத், நம்ம எல்லாம் தான் சேர்ந்து வர்ற காலங்களை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். இந்த வேலைவாய்ப்பு திருவிழாவில் பணி நியமன ஆணைகளை பெற்றவர்கள் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்தனர். என்னோட பேர் சங்கீதா, கள்ளக்குறிச்சியில இருந்து வரேன். இங்க சென்னையில நடைபெற்ற ரோஸ்கர் மேளா விழால மினிஸ்டர் கையில அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கியிருக்கோம். என்ன டிபார்ட்மெண்ட்னா இசிசி பாண்டிச்சேரி நர்சிங் ஆபீசர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கியிருக்கோம். எனக்கு இது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மோடிஜி அவர்களுக்கு என்னுடைய நன்றி. என்னோட பேர் சரவணகுமார். நான் இஎஸ்ஐசி புதுச்சேரியில நர்சிங் ஆபீசரா நான் செலக்ட் ஆயிருக்கிறேன். நான் நார்செட் 9 எக்ஸாம் நான் எழுதினேன். அதுல எக்ஸாம் கிராக் பண்ணி என்னோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குறதுக்காக நான் வந்திருக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா இதான் என்னோட முதல் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணி அதை நம்ம மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சார் அவங்க கையால வாங்கும்போது நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மத்திய கவர்மெண்ட்டுக்கும் என்னோட காலேஜ், என்னோட மேம்ஸ் எல்லாருக்குமே இந்த இடத்துல நான் மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். கேரளம் மாநிலம் திருவனந்தபுரத்தில் பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசிய மத்திய பெட்ரோலியம் மற்றும் சுற்றுலாத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி பிரதமர் தொடங்கி வைத்த இந்த வேலைவாய்ப்பு திருவிழா மூலம் இளைஞர்களின் சக்தியை தேசிய சக்தியாக மாற்றிவிட்டதாக கூறினார். இந்நிகழ்ச்சியில் 130 பேருக்கு பணி நியமன ஆணைகளை அவர் வழங்கினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம்.
வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். ரயில்வே துறையில் 1,60,000 பணியாளர்களை தேர்வு செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு திருவிழாவில் உரையாற்றிய அவர் 4 கோடி பேர் ரயில்வே பணியிடங்களுக்காக விண்ணப்பித்ததாக கூறினார். ரயில்வே பணியாளர் தேர்வுகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள அனைத்து இளைஞர்களுக்கும் வெளிப்படைத்தன்மையான முறையில் பணியாளர் தேர்வு நடத்தி வேலைவாய்ப்புகளை உருவாக்க மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். பொருளாதாரம் மற்றும் ஏற்றுமதியில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தியாவின் ஏற்றுமதி வளர்ச்சி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். உலகளாவிய பிரச்சினைகளால் உரங்களின் விலை அதிகரித்து வரும் நிலையிலும் விவசாயிகளின் நலனுக்காக அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். பவ்யா திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 100 தொழிற்பூங்காக்கள் அமைக்கப்படும் என்று திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் தொடர்பான வரைவு நெறிமுறைகளை அரசு வெளியிட்டுள்ளது. மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள இந்த வரைவு நெறிமுறைகள் குறித்து கருத்துக்களை அடுத்த மாதம் 21ஆம் தேதிக்குள் அளிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்கு மாற்றாக வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. புதிய திட்டம் மூலம் வேலை நாட்கள் வருடத்திற்கு 100லிருந்து 125 நாட்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ள தொடர்ந்து பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய விமானப்படையின் ஏர்வைஸ் மார்ஷல் ராகுல் குப்தா தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் சண்டி நகர் விமானப்படை தளத்தில் சிறப்பு விமானப்படை வீரர்களுக்கான பயிற்சி நிறைவு விழாவில் உரையாற்றிய அவர் இந்திய விமானப்படை வீரர்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பாராட்டினார். இவ்விழாவில் பயிற்சி முடித்த இந்திய விமானப்படை வீரர்களுக்கு மரூன் பெரட், கருட் திறன் பதக்கங்களை அவர் வழங்கினார். சீனாவில் நிலக்கரி சுரங்க விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 90ஆக அதிகரித்துள்ளது. ஷாங்ஷி மாகாணத்தில் நேற்று நேரிட்ட இந்த விபத்தில் சிக்கிய 201 பேரை பாதுகாப்பாக மீட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. மீட்புப் பணிகளை விரைந்து மேற்கொள்ளுமாறு சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் உத்தரவிட்டுள்ளார். பங்களாதேஷில் மகளிர் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை அதிகரித்து வருவதாக ஐநாவின் யுனிசெஃப் கவலை தெரிவித்துள்ளது. பங்களாதேஷுக்கான யுனிசெஃப் பிரதிநிதி ரானா ஃப்ளவர்ஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மகளிர் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறை சம்பவங்கள் அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். உக்ரைனின் வடகிழக்கு பகுதிகளில் ரஷ்யா ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் 9 பேர் காயமடைந்துள்ளதாகவும் உக்ரைன் கூறியுள்ளது. ரஷ்ய கட்டுப்பாட்டில் உள்ள உக்ரைன் பகுதியில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்ததற்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் சூரஜ் வஷிஷ்ட், சாகர் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். வியட்நாமின் டானாங்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 60 கிலோ எடைப்பிரிவின் இறுதி ஆட்டத்தில் சூரஜ் வஷிஷ்ட் கஜகஸ்தானின் ஐபிக்கை எதிர்கொள்கிறார். 67 கிலோ எடைப்பிரிவில் சாகர் சிங் உஸ்பெகிஸ்தானின் ஐட்ஜானை எதிர்கொள்கிறார். லாவோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷ் ஷா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 11-8, 4-11, 11-3, 11-13, 11-4 என்ற செட் கணக்கில் பிரான்சின் தைபால்ட் போரட்டை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று லக்னோ அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற பஞ்சாப் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவும் அமெரிக்காவும் உலக நலனுக்காக இணைந்து செயல்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ரயில்வே துறையில் 1,60,000 பணியாளர்களை தேர்வு செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பொருளாதாரம் மற்றும் ஏற்றுமதியில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சீனாவில் நிலக்கரி சுரங்க விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 90ஆக அதிகரித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் சூரஜ் வஷிஷ்ட் மற்றும் சாகர் சிங் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.